ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு கார்த்திகா சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க ரீசெண்டா பதிவிட்ட சில வீடியோக்களை பத்தி தான் பேச போறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். முதல்ல பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு சாரி, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவிடுறேன். தவிர்க்க முடியாத சில காரணங்களால வீடியோ போடல. இனி வழக்கம் போல நம்ம வீடியோவை நீங்க பார்க்கலாம். சரி வாங்க, இந்த கார்த்திகா சேனல் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கார்த்திகா சேனலை பற்றி நம்ம நிறைய தடவை ரிவ்யூ பண்ணிருக்கோம். நிறைய ஆலோசனையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இவங்க எப்படி எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் பயன்படுத்துறாங்க, பாக்குறவங்க முட்டாளாக்குறாங்க என்பதை பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட கவனத்துல வச்சுக்காம அவங்க பண்றதுதான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்றதுக்கெல்லாம் ஒரு ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்கறாங்க. இப்ப கூட பாருங்களேன், வீடு இடம்னு இப்ப புதுசா ஒரு டிராமா ஆரம்பிச்சிருக்காங்க. என்னமோ இவங்க மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரியும் இவங்க மட்டும்தான் வீடு கட்டுற மாதிரியும் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. முதல்ல இவங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். கஷ்டப்படுறவங்க நான் கஷ்டப்படுறேன்னு தம்பட்ட அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி யாருக்கு எதுவும் சுலபமா கிடைக்கிறதும் கிடையாது. ஆனா இவங்க வீடியோக்களை பாருங்களேன், நாங்க 4 வருஷமா கஷ்டப்பட்டோம், 5 வருஷமா கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்தை வாங்குறோம், கஷ்டப்பட்டு தான் வீடு கட்ட போறோம் என்று அவங்களுடைய சொந்த கதையை பேசியே நிறைய வியூஸ் வாங்குறாங்க. இது ஒருவித அனுதாபத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. வீடு என்பது எல்லாருக்கும் ஒரு கனவு தான். ஆனா அந்த வீடு கட்டுறதே விளம்பரப்படுத்தி யாரும் நாடகமாக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வீடியோக்கள் எல்லாம் பாருங்களேன், இந்த வீடு தேர்றதுக்கு இந்த இடத்தை வாங்குறதுக்கு நாங்க ரொம்ப நாளா அலைஞ்சோம், ரொம்ப நாளா கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தோம், வாடகை வீட்டுல இருந்தோம், சொந்த வீட்டை விட்டு வந்தோம், இப்படி ஏதாவது ஒரு விதத்துல புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒண்ணு புரியவே மாட்டுது. இவங்களோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீடு வாசல் இல்லாம தெரு ஓரத்துல குடியிருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ரோட் ஓரத்துல வாழ்றவங்கள எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கோம். அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா இவங்க என்ன சொல்லுவாங்க, அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாங்குறோம், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம் என்றெல்லாம் கதை விடாதீங்க. நீங்க சொகுசா வாழ்வதற்காக வீடு கட்டுறீங்க. அதுவும் உங்க தேவைக்காகவும் உங்கள் ஆடம்பரத்துக்காகவும் தான் அந்த வீடு கட்டுறீங்க. இது ரொம்ப பர்சனலான விஷயமும் கூட. ஆனா அத போய் விளம்பரப்படுத்தி அதற்கு பல வீடியோக்கள் போட்டு அதையும் வியாபாரமாக்குறீங்க பாருங்க. அததான் ஏன்னு நான் கேக்குறேன். அதுவும் இப்பதான் இடம் வாங்குறது, பத்திரம் பதிவு பண்ணது, போர் போடுறதுன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை டிராமா வீடியோக்கள் போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் தெரியுமா? நீங்க பாக்குறவங்கள கன்சிடர் பண்றதே கிடையாது. நீங்க என்னமோ வார்த்தைக்கு வார்த்தை கேசி ஃபேமிலின்னு சொல்லிடுறீங்களே ஒழிஞ்சு உங்களை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? உங்களுடையதுக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் தான் உங்க வியூவர்ஸ் நீங்க பயன்படுத்துறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட வீடியோக்கள் எல்லாம் நகையை வச்சு ஒரு டிராமா பண்ணீங்க, ஷாப்பிங் போய் ஒரு டிராமா பண்ணுவீங்க, நீங்க சமைக்கிறத வச்சு ஒரு டிராமா பண்ணுவீங்க, வீடை கிளீன் பண்றத பத்தி ஒரு டிராமா பண்ணுவீங்க, உங்க குடும்பத்தை வீடியோக்குள்ள காட்டி ஒரு டிராமா பண்ணுவீங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு வீடு கட்டுறது, இடம் வாங்குறத வச்சு இப்ப டிராமா வீடியோக்கள் போடுறீங்க. இதுல இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சென்னையில உங்களோட நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க வசதிக்கு ஏற்ப வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சப்தமே இல்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி விளம்பரப்படுத்தி அதை படமாக்கி யாரும் அனுதாபம் தேடல. அதே மாதிரி உங்களுடைய வீடியோக்கள்ல 2 விஷயம் நீங்க பண்றீங்க. ஒண்ணு, உங்களுடைய பெருமையை பேசுறீங்க, உங்களுடைய குடும்ப பெருமையை பத்தி நிறைய வீடியோக்கள் பதிவேற்றீங்க. இன்னொன்னு, ஷாப்பிங் என்ற பேர்ல மக்களுக்கு ஒரு
தேவையை உண்டாக்குறீங்க. உங்களுக்கு வேணா ப்ராடக்ட் எல்லாம் ப்ரோமோட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரெஸ் கொடுப்பாங்க, பொருட்கள் கொடுப்பாங்க, அத ப்ரோமோட் பண்றதுக்கு காசும் கொடுக்கறாங்க. அதனால நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஆனா நீங்க பாக்குற வியூவர்ஸ் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நிறைய ப்ராடக்ட ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு ஒரு தேவைய ஆர்டிபிஷியலா உருவாக்குறீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க பாக்குற வியூவர்ஸ உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துறீங்க. அதன் மூலம் நல்ல வருமானமும் பாக்குறீங்க. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நாங்க கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு இருக்கோம் என்று ஒரு அனுதாபத்தை தேடுறீங்க. அதனாலதான் சொல்றேன், பாக்குற வியூவர்ஸ் கொஞ்சம் தெளிவா இருங்க. இவங்கெல்லாம் நாடகமாடியே பழகிட்டாங்க. நாம எல்லாரும் அன்றாட செய்யறதுதான் அவங்களும் செய்யறாங்க. என்ன அத வீடியோவாக்கி வியாபாரமாக்குறாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்க எந்த நோக்கத்திற்காக வீடியோ போடுறாங்க, அதனால பாக்குறவங்களுக்கு எந்த பயன் இருக்கு, இவங்க வீடியோக்கு மூலம் எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் ஆகுது என்பதை பற்றி யோசிங்க. அதே மாதிரி இவங்க எல்லாம் புதுசா எதுவும் பண்றது கிடையாதுங்க. பயனுள்ள வீடியோக்களும் பதிவிடுவது கிடையாது. இன்னும் வரப்போற வீடியோக்கெல்லாம் பாருங்களேன், கல்லு வந்து இறங்கிருச்சு, மணல் வாங்கிட்டோம், வீடு கட்ட போறோம், பேஸ்மெண்ட் போட்டுட்டோம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறோம், பெயிண்ட் அடிக்க போறோம் என்று நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத பயனற்ற வீடியோக்கள் தான் நிறைய பதிவிட போறாங்க. எனவே பாக்குற வியூவர்ஸ் கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த மாதிரி சேனல்லாம் லைஃப் ஸ்டைல் என்ற பெயர்ல மத்தவங்க லைஃப் ஸ்டைல ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் வீடியோக்கள் பதிவிடுறாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒவ்வொருடைய லைஃப் ஸ்டைல் வேற வேற, ஒவ்வொருடைய தேவைகளும் வேற வேற. அவங்க தேவைகளுக்காக அவங்க வீடு கட்டுறாங்க. ஆனா அதையே இப்ப அதை வைத்தே நிறைய வீடியோக்கள் போட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த கார்த்திகா சேனல் மாதிரியான சேனல்கள் எல்லாம் திருத்த முடியாது. இவங்க திருந்தவும் மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாம் அதி மேதாவிகள் கேட்டகரியில தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் சரின்ற மாதிரியே எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு சமூக அக்கறையோடு வீடியோ பதிவிடலாம் தெரியாது. ஏன்னா இவங்க யார பத்தியும் கவலைப்படுறதும் கிடையாது. எனவே பாக்குற நம்ம வியூவர்ஸ் தெளிவாகவும் எச்சரிக்கையாவும் இருப்போம். இது மாதிரி சமூக பொறுப்பற்ற வீடியோக்கள் பதிவிடும் யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.